We win as a team, we lose as a team. It's not about individuals. ஏதோ இங்கிலீஷ் வீடியோன்னு நினச்சா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இது ஸ்போர்ட்ஸ் தமிழ் வீடியோ தான். இதில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான கோச்சை தன்னோட ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் சொல்லக்கூடிய கௌதம் கம்பீரை பற்றி தான். ஏன்னா இப்போ அவரோட தலைமை பயிற்சியாளர் அப்படிங்கிற பதவிக்கு மேலே ஒரு மிகப்பெரிய கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னதான் வந்து T20 ODIயில் வந்து இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டுட்டு வந்தாலும் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது இந்திய அணியோட செயல்பாடுகள் பெரிய அளவில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. குறிப்பாக வந்து ஹோம் சீரீஸ் அப்படின்னு வரும்போது பெரிய அளவில் இந்திய அணி தொடர்ச்சியாக அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் இப்போ கௌதம் கம்பீரோட தலைமை பயிற்சியாளர் பதவியை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறி இருக்கு. எஸ், இப்போ வந்து இந்தியா தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக ஒரு தொடர் விளையாடிட்டு இருக்காங்க. அதில் முதல் போட்டியில் இந்திய அணி தோற்று போயிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரெண்டாவது போட்டியும் நடக்க இருக்கு. ஆனால் இந்த போட்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, கௌதம் கம்பீர் தலைமை பயிற்சியாளருக்கு முன், அவர் தலைமை பயிற்சியாளருக்கு பின் அப்படின்னு இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டை பிரித்து பார்க்குற அளவுக்கு நிறைய வித்தியாசங்கள் வந்து உருவாகி இருக்குன்னு தான் சொல்லணும். கடைசி ஒரு 10 ஆண்டுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியா மொத்தமாக 53 ஹோம் டெஸ்ட் போட்டிகள் வந்து விளையாடி இருக்காங்க. இதில் இந்தியா தோத்த போட்டிகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 8 போட்டிகள். அப்போ இது நல்ல ரேஷியோவாக தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 8 போட்டியில் 4 போட்டி வந்து கௌதம் கம்பீர் இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளராக ஆனதுக்கு அப்புறமா தோத்தது தான். அதாவது மொத்தமாக 10 ஆண்டுகளோட புள்ளி விவரங்களை எடுத்துக்கிட்டா அதில் இந்த ஓராண்டுக்குள்ளேயே வந்துட்டு இந்தியாவோட தோல்வி அப்படிங்கிறது வந்து அதில் ஒரு 50% இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதே சமயம் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா, இவர் தலைமை பயிற்சியாளராக ஆனதுக்கு அப்புறமா இந்தியா விளையாடின டெஸ்ட் போட்டிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 18 இருக்கு. இதில் இந்தியா ஜெயித்த போட்டிகள் அப்படிங்கிறது 7 இருக்கு. இந்தியா தோத்த போட்டிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 9 இருக்கு. இந்த 7 போட்டிகளையும் மட்டும் பிரித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இந்தியா ஜெயிச்ச போட்டிகளை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் 2 போட்டிகள் வந்து இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியா ஜெயிச்சு டிரா பண்ணாங்கல்ல, அந்த தொடர், அதாவது சுப்மன் கில்லோட அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேப்டனாக விளையாடின தொடர். அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக இந்திய அணி வந்து விளையாடி இருந்தாங்கல்ல, அதில் 2 போட்டியிலுமே ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வங்கதேசத்துக்கு எதிராக வந்துட்டு ஹோம் கிரவுண்டில் விளையாடின போட்டி, அதுலேயும் வந்து இந்தியா 2லையுமே ஜெயிச்சிருந்தாங்க. இன்னொரு போட்டி பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியா மண்ணில் போய் ஒரு போட்டி ஜெயிச்சிருந்தாங்கல்ல. இதுதான் வந்து இந்தியா ஜெயிச்ச அந்த 7 போட்டிகளாக இருக்கு. ஆனால் தோத்த போட்டிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பார்டர் கவாஸ்கர் கோப்பையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தோத்து போனது, அதுக்கப்புறம் இங்கிலாந்து சீரீஸில் வந்துட்டு தோத்தது, அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்துக்கு எதிராக இந்திய மண்ணில் வாஷ் அவுட் ஆனது, இந்த போட்டிகள் எல்லாமே இருக்கும். ஸோ இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இந்தியா ஜெயிச்ச போட்டிகள் அப்படிங்கும்போது வந்து ரொம்ப சின்ன சின்ன நாடுகள் கூட தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒரு 2 போட்டி வந்து அந்த வங்கதேசத்துக்கு எதிராக ஜெயிச்சது, அதுக்கப்புறமா வந்து மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக ஜெயிச்சது, அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு எதிராக அங்கே போய் 2 போட்டி ஜெயிச்சதை வேணா இதில் நம்ம வந்து ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்து புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ இதனால கௌதம் கம்பீருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இவரோட பயிற்சியின் கீழே இந்திய அணி வந்து T20யில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஒரு நாள் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இவர் வந்து தலைமை பயிற்சியாளராக ஆனதுக்கு அப்புறமா இந்தியா விளையாடின ஒரு நாள் போட்டிகளோட எண்ணிக்கையே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சொல்லப்போனால் இவரோட கெரியர் வந்து தலைமை பயிற்சியாளராக ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து ஒரு நாளில் வந்து ஒரு டிப்போட தான் ஸ்டார்ட் ஆனாங்க இந்திய அணி. ஏன்னா இலங்கையில் போய் இந்தியா ஒரு சீரீஸ் விளையாடினாங்க, அதுதான் இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீரீஸாக இருந்தது. அதில் இந்தியா வந்து மொத்தமாக தோத்து தான் வந்தாங்க. ஸோ இப்படியாக வந்து இவர் தலைமை பயிற்சியாளராக வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவோட வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே தான் ஆயிட்டு இருக்கு, முக்கியமாக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. அதனால தான் வந்து இவர் மேலே நிறைய விமர்சனங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுட்டே வருது. இவரை வந்து தலைமை பயிற்சியாளர் பதவியில் நீங்கள் வச்சுக்கோங்க, ஆனால் டெஸ்ட்டுக்கு மட்டும் வேற ஒரு பயிற்சியாளரை கொண்டு வந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து VVS லக்ஷ்மணை போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய ஒன்றா இருக்கு. ஸோ இதை பற்றி சௌரவ் கங்குலி கிட்ட ஒரு கேள்வி அப்படிங்கிறது முன்வைக்கப்படுது. இந்த மாதிரி இந்த தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான தொடரை இந்திய அணி வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா, பேக் டு பேக் வந்து ஒயிட் வாஷ் ஆகிற மாதிரி சூழல் வந்து இந்திய அணிக்கு இருக்குமே. ஏன்னா நடுவில் வந்து மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக ஜெயிச்சிருந்தாலும் அந்த போட்டிகள் வந்து ஒன் சைடட் கேமாக தான் வந்து முழுக்க இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால வந்துட்டு அதை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணாமல் முக்கியமான போட்டிகள் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, இவரோட ஸ்டேட்ஸ் எதுவுமே வந்து சரியா இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்கும்போது, நீங்கள் இதை வந்து அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்னா
கௌதம் கம்பீர் ஒரு நல்ல தலைமை பயிற்சியாளராக இந்திய அணிக்கு இருக்காங்க. அதே மாதிரி சுப்மன் கில்லும் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது ஒரு நல்ல கேப்டனாக தான் செயல்பட்டு வராங்க. இந்த காம்போ ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்க தான் செய்யும். ஆனால் அதுக்குள்ளே இது வந்து அவங்க 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக மட்டும் இல்லாமல் அது ஒட்டுமொத்த டீமோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்து எல்லாருமே வந்து புரிஞ்சு விளையாடினாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்தியா வந்து வெற்றியை வந்து சூடுறது ஈஸியான ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தாண்டி அவர் ஒரு சின்ன உதாரணத்தையும் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கிலாந்து சீரீஸ் இருக்குல்ல, அதில் வந்து இந்தியா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லா போட்டியுமே நல்லா தான் விளையாடிருக்காங்க. குறிப்பாக வந்து ஓவல் மைதானத்தில் இந்தியா விளையாடின போட்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் எஜ்பாஸ்டன், இந்த 2 போட்டியிலையும் இந்தியா ஜெயிச்சிருந்தாங்கல்ல, அங்கே வந்து ஃப்ளாட் பிச்லேயும் வந்து இந்தியா சூப்பராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அந்த ப்ளஸ்ஸை தான் வந்து இந்திய மைதானங்களில் விளையாடும் போதும் அவங்க வந்து கவனத்தில் வச்சு செயல்பட வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக அந்த 4வது 5வது நாள் வந்து ரொம்பவே வந்து கவனமாக இந்திய அணி செயல்படணும். ஏன்னா அங்கே வந்து எவ்வளோ பொறுமையாக அவங்க காய் நகர்த்துறாங்களோ அவ்வளவு ஈஸியாக வந்து வெற்றி அவங்களோட வசமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய பந்து வீச்சாளர்களை பற்றியும் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் பந்து வீச்சாளர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த 20 விக்கெட்டை எடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க முழு முயற்சியை வந்து போட்டால் மட்டும்தான் வந்து இந்த காலகட்டத்தில் டெஸ்ட் கிரிக்கெட் வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட அந்த பிளேயிங் 11 ஆர்டர் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சௌரவ் கங்குலி கருத்து தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக வந்து தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தரை பற்றி அவர் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் வந்து 3வது வீரராக வாஷிங்டன் சுந்தர் களமிறங்கினாங்க. இது வந்துட்டு ஒரு நீண்ட காலத்துக்கான சொல்யூஷனாக நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி கங்குலி வந்து சொல்கிறாரு. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் 5, 6, 7 அப்படின்னு பின்வரிசையில் தான் வந்து களமிறங்குவார். இவரை கொண்டு வந்து நீங்கள் திடீர்னு ஒரு 3வது இடத்துல களமிறக்கி விடுறீங்க அப்படின்னா அது அவருக்கு ரொம்ப ஒரு டஃப்பான சுச்சுவேஷனாக தான் இருக்க போகுது. ஏன்னா அது ரொம்பவே முக்கியமான ஒரு இடமா இருக்கும். ஃபஸ்ட்டு விக்கெட் விழுந்துடுச்சு அப்படின்னா அந்த 1 ரவுண்டில் இறங்குறவங்க தான் வந்து மொத்த மேட்சையும் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்படிங்கும்போது அங்கே வந்து நீங்கள் உடனே வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வந்து விடுறது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது. ஸோ பிளேயிங் 11 எப்படி கட்டமைக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து இந்திய அணி கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு தன்னோட கருத்தை வந்து கங்குலி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கௌதம் கம்பீர் பக்கத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டிராபேக்ஸ் வந்து இந்தியன் டீமில் இருக்குது. குறிப்பாக இந்த இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இந்திய அணிக்கு மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்திய அணியில் நிறைய வீரர்கள் வந்து இருந்தாங்க, ஸ்குவாடில் இடம்பெற்றிருந்தாங்க. இது போக வந்து பேக்கப் பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது, அதனால நாங்கள் இவங்களை வந்து பேக்கப் பிளேயர்ஸாக வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி பேக்கப் வச்சும் கூட வந்துட்டு அந்த கடைசி போட்டிலாம் வரும்போது இந்தியாவுக்கு வந்து விளையாடுறதுக்கே ஆள் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இருந்தது. ஏன்னா பந்து வீச்சாளர்கள் பெரும்பாலும் வந்து காயத்தில் இருந்தாங்க. அதனால வந்து இருக்கிற டீமை எப்படியாவது வந்து பேலன்ஸ் பண்ணி விளையாட வேண்டிய சூழலுக்கு இந்திய அணி தள்ளப்பட்டிருந்தாங்க. குறிப்பாக வந்து பும்ராக்கு ஒரு மேஜர் இன்ஜுரி வந்து ஏற்பட்டது. அதுவுமே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக தான் அமைஞ்சது. அதுக்கப்புறமா அங்கேருந்து அந்த இன்ஜுரியில் மீண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இங்கிலாந்து சீரீஸ்க்கு வரும்போது முதல்லே சொல்லிட்டாங்க பும்ரா வந்து 3 போட்டியில் மட்டும்தான் விளையாடுவாங்க அப்படின்னு. ஏன்னா நாங்கள் வந்து இதுக்கப்புறம் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டை வந்து பயங்கரமாக பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான சீரீஸ் ஆகட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி அந்த மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடராகட்டும், அங்கெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா சுப்மன் கில்லுக்கு வந்து ஓய்வு வழங்கப்படும். ஏன்னா கண்டினியூஸாக அவர் வந்து விளையாடிட்டே இருக்காரு, அதனால அவருக்கு வந்து ஒரு ஓய்வு அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டில் நான் சொல்கிறது ஒரு நாள் கிரிக்கெட்டுக்கு. ஆனால் பார்த்தோம்னா அவர் தான் கேப்டன் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்தாங்க. சரி, இவருக்கு வந்து ரெஸ்ட்டே கொடுக்காம இவர் விளையாட வைக்கிறாங்களே அப்படின்னு வந்து நம்மலாம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருந்தா, தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரில் அவருக்கும் ஒரு இன்ஜுரி. இப்போ அவரும் வந்துட்டு செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் விளையாட மாட்டாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. என்னதான் வந்து கவுஹாத்திக்கு அவர் டீம் கூட டிராவல் பண்ணாலும் இந்திய அணியோட கேப்டனாக வந்து ரிஷப் பண்ட் தான் செயல்பட போகிறாரு. சுப்மன் கில்லுக்கு பதிலாக வந்து சாய் சுதர்ஷன் அணியோட பிளேயிங் 11ல் இடம்பெற போகிறாங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ இப்போ இதுவும் ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக தான் வந்து கௌதம் கம்பீருக்கு பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே முதல் போட்டியிலேயே வந்து 9 வீரர்களை மட்டும்தான் வச்சு இந்திய அணி பேட்டிங் பண்ண வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருந்தது கில்லோட காயம் காரணமாக. அதுவும் தோல்விக்கு ஒரு காரணம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இந்தியா வந்து 30 ரன்கள் வித்தியாசத்தில் தான் அந்த போட்டியில் தோத்துருந்தாங்க. ஒருவேளை சுப்மன் கில் இருந்திருந்தா அந்த 30 ரன் அவர் எடுத்து கொடுத்து இந்தியா ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேசப்படுது. இப்போ இந்த 2வது போட்டி அப்படிங்கிறது இந்திய அணிக்கு வாழ்வா சாவா போட்டியாக தான் பார்க்கப்படுது. இப்போ சுப்மன் கில்லுக்கு பதிலாக சாய் சுதர்ஷன் வராரு அப்படின்னா அவர் எந்த மாதிரியான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா சாய் சுதர்ஷனை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக தான் இந்திய டெஸ்ட் அணியில் இடம்
பிடிச்சாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இந்திய அணிக்கு கை கொடுக்கக்கூடியதா இருக்கல இந்த டெஸ்ட் போட்டிகளில். அதனால தான் அவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறதே சந்தேகமாக இருந்தது. இப்போ கில்லோட இன்ஜுரி காரணமாக தான் அவருக்கு அந்த வாய்ப்பும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் ஹேண்டில் பண்ணுவாரா அப்படிங்கிறது பிரச்சனை தான். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் ரிஷப் பண்ட்டும் வந்து காயத்திலிருந்து மீண்டு வந்திருக்காரு. ஸோ அவரும் வந்து முதல் போட்டியோட அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் நல்லா தான் விளையாடினாரு, 6 எல்லாம் அடிச்சாரு அப்படின்னாலும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ரன் எடுக்க முடியல அவர்னாலையும். ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இந்திய அணியில் இருக்குது இந்த 2வது டெஸ்ட் போட்டி. ஸோ இந்த 2வது டெஸ்ட் போட்டியில் எப்படியாவது இந்திய அணி ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா இதை ட்ரா பண்ணாலும் வந்து தொடர் கண்டிப்பாக வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போயிடும். அப்படிங்கும்போது அதுவுமே வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதுவுமே இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் இருக்க போகுது. இதை தாண்டி வந்து கௌதம் கம்பீர் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களோட குறிக்கோள் எல்லாம் வந்து அந்த WTC ஃபைனலில் போய் நிற்கணும் அப்படிங்கிறதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது இவர் தலைமை பயிற்சியாளராக வரதுக்கு முன்னாடி கண்டினியூஸாக 2 தடவை வந்து WTC ஃபைனல் இந்திய அணி வந்து விளையாடினாங்க. ஆனால் இவர் தலைமை பயிற்சியாளராக ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளால் வந்து WTC ஃபைனல்ஸ் போக முடியாத சூழல் அப்படிங்கிறது உருவாகி இருந்தது. ஸோ இப்போ அந்த பெயரை வந்துட்டு இவர் வந்து சரி பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வெற்றி அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. இவர் மேலே BCCI நடவடிக்கை எடுக்கிறாங்களோ இல்லையோ, இப்போ இவருக்கே வந்து தன்னோட தலைமை பயிற்சியாளர் பதவியை வந்து தக்க வச்சுக்கணும், இல்லை தன்னை நிரூபிக்கணும் அப்படின்னா இந்த தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியோட வெற்றி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது.